கிறிஸ் மற்றும் ஜோதி கிருஷ்ணாவோட இயக்கத்துல பவன் கல்யாண், நிதி அகர்வால், சத்யராஜ், பாபி தியோலோட நடிப்புல ரிலீஸ் ஆகி இருக்க திரைப்படம் தான் ஹரிஹர வீரமல்லு. இப்ப இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல பார்க்க போறோம். அதாவது முகாலய மன்னர் அவுரங்கசீப், கோகினூர் வைரம், வீரமிக்க திருடன், இந்த பின்னணியில உருவான ஒரு கற்பனை திரைப்படம் தான் இந்த ஹரிஹர வீரமல்லு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த விமர்சனம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முகாலய மன்னர் அவுரங்கசீப், கோகினூர் வைரம், வீரமிக்க திருடன், இந்த பின்னணியில உருவான ஒரு கற்பனை கதை தான் ஹரிஹர வீரமல்லு. தெலுங்குல உருவானாலும் தமிழ்லையும் டப்பாகி இருக்கு. எம்ஜிஆர் பாணியில வசதி படைச்சவங்க கிட்ட திருடி ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு ஹரிஹர வீரமல்லுன்ற பெயர் கொண்ட வீரனான பவன் கல்யாண். டெல்லி பேரரசரான அவுரங்கசீப் மயிலாசனத்துல இருக்க உலக புகழ் பெற்ற கோகினூர் வைரத்தை திருட முயற்சி பண்றாரு. அது ஏன் அந்த திட்டம் வெற்றி அடைஞ்சுதா? உண்மையிலேயே வீரமல்லு யாரு? அவருக்கும் அவுரங்கசீப்புக்கும் என்ன பகன்றத உண்மையான சில வரலாற்று பின்புலத்துல கற்பனை, வீரம், காதல், இந்திய பண்பாடு, கலாச்சாரம், தெய்வ நம்பிக்கை இதெல்லாமே கலந்து கொடுத்த படம் தான் இந்த படம். ஜோதி கிருஷ்ணா இயக்கி இருந்தாலும் சில பாகங்களை கிறிஸ் இயக்கி இருக்காரு. சின்ன வைரங்களை திருடுற பவன் கல்யாண் கோல்கொண்டா அரசர் திட்டப்படி புகழ்பெற்ற வைரமான கோகினூரை திருடுறதுக்காக டெல்லிக்கு போறாரு. அப்ப என்ன நடக்குதுன்றது தான் முதல் பாக கதை. ஆமாங்க, அடுத்த பாகமும் உண்டு. ஆக்ஷன் காட்சிகளில் தனக்கே உரிய ஸ்டைலில் கலக்கி இருக்காரு பவன் கல்யாண். அவரோட அறிமுகமாகிற ஸ்டைலிஷான சண்டையாகட்டும், உக்கிரமான கிளைமேக்ஸுக்கு முந்தின சண்டையாகட்டும், வைரத்தை திருடுற சார்மினார் பேக்ரவுண்ட் சண்டை காட்சியாகட்டும், அந்த மல்யுத்தம் எல்லாமே படத்தோட ஹைலைட்டுன்னே சொல்லலாம். படத்தில் வர்ற தெய்வ நம்பிக்கை, இந்து மதத்துக்கு ஆதரவான பல சீன்கள், அவர் சிந்தனை, வசனங்கள், அவர் அரசியல் சார்புடையது. ஆனால் சினிமாவில் அதை ஓப்பனாக சொல்லி இருக்கிறதும் அவுரங்கசீப் மீதான விமர்சனங்களும் பல விவாதங்களையும் சச்சரவுகளையும் உருவாக்கும். வேதங்கள், குரு, இந்து மத நம்பிக்கைகள், வழிபாடு பற்றி படத்தில் சொல்லப்படுற ஆழமான விஷயங்கள், கருத்துக்கள் பவன் கல்யாண்னு அதிரடிக்காரருக்கு சொந்தமானது. இப்படி எந்த ஹீரோவும் தைரியமா பேச வாய்ப்பே இல்லைங்க. அதுல பல வரலாற்று உண்மைகளும் இருக்கத்தான் செய்யுது. அதே சமயம் சில சமயம் அது ஓவர் டோஸாகவும் ஆகி இருக்கு. அது எதிர்த்தரப்பினருக்கு பிடிக்காம கூட போகலாம். பஞ்சமி அப்படிங்கிற நாட்டியக்காரியா வர்ற ஹீரோயின் நிதி அகர்வால் தாரா தாரா பாடல்ல மனசை அள்ளிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களுக்கான அந்த ட்விஸ்ட், அடுத்த வர்ற காட்சிகள் செம. பேரரசர் அவுரங்கசீப்பா வர்ற பாபி தியோல் சைலண்டா மிரட்டி இருக்காரு. அவர் பேசுற வசனங்கள்லாம் ஃபயராகவே இருக்கு. என்ன அவ்வளவு பெரிய பேரரசர் சில சமயம் பேட்ட தாதா மாதிரி வசனம் பேசுறத ஒரு திருடன் கூட மோத நினைக்கிறதையும் ஏத்துக்க முடியல. நிஜத்துல பக்கா நாத்திகவாதியான சத்யராஜ் இந்து மதத்தை காப்பாற்ற துடிக்கிற குருவா வர்றாரு. அவர் சம்பந்தப்பட்ட சீன்கள்லாம் ஓகே. ஞானசேகர், மனோஜ் பரமஹம்சாவோட கேமரா ஒர்க் சூப்பர். ஏகப்பட்ட தெலுங்கு, ஹிந்தி நடிகர்கள்லாம் இருக்காங்க, பெருசா சொல்லிக்கும்படி இல்லை. படத்தோட பிளஸ்னா 16ஆம் நூற்றாண்டை தத்ரூபமாக கொண்டு அந்த ஆர்ட் டைரக்டர் தோட்டா தரணியும் அற்புதமான இசையை கொடுத்த இசையமைப்பாளர் கீரவாணியும் தான். அரண்மனை செட்டு, சார்மினார் செட்டு, கிளைமேக்ஸில் வர்ற அந்த நகரம் செட்டு, தர்பாரு, அரண்மனை செட்டு எல்லாமே அபாரமாக இருக்கு. பாடல்கள்லையும் பின்னணி இசையிலையும் தனி முத்திரையவே பதிச்சிருக்காரு கீரவாணி. திருட்டு, வைரம், காதல், சண்டைன்னு முதல் பாகம் வேகமாக விறுவிறுப்பாக போகுது. ஆனால் அடுத்த பாகம் இழுக்குதுங்க, போர் அடிக்குது. திணிக்கப்பட்ட செயற்கையான சில விஷயங்கள் கதை வலுவிளக்க செய்யுது. அதுலேயும் அந்த கிளைமேக்ஸ், பாபி தியோல், பவன் கல்யாண் சம்பந்தப்பட்ட கற்பனை, அதில் வர்ற காட்சிகள் முடியலடா சாமின்ற அளவுக்கு தான் இருக்கு. சினிமானாலும் ஒரு லிமிட் வேணாமா? கிளைமேக்ஸ் கிராபிக்ஸ் சுமார் தான். முகாலயர் காலத்தில் இந்து மதத்தை பின்பற்றுறவங்க எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் துணிஞ்சு சொல்லி இருக்காங்க. அந்த காலத்தில் நடந்த சில வரலாற்று உண்மைகளை, கொடுமைகளை, தண்டனைகளை சொல்லி இருக்காங்க. ஆனாலும் அதை வேற மாதிரி இல்லை உணர்ச்சி பூர்வமாக சொல்லி இருக்கலாம். கொஞ்சம் பிரசார நெடியில் திணிச்சு சொல்லி இருப்பது மைனஸ் ஆகியிருக்கு. காட்டில் ஓனாய் சம்பந்தப்பட்ட சீன், பேரரசர் கூட நேருக்கு நேர் மோதுறது, கட்டடங்களுக்கு இடையில ஈஸியாக ஜம்ப் பண்ணுறதெல்லாம் பவன் கல்யாண் படங்களில் மட்டும்தாங்க சாத்தியம். பாகுபலி மாதிரி வரணும்னு நினச்சி உருவாக்கின படம் பாதியிலேயே தத்தளிக்குது. ஓவர் பில்டப், ஓவர் ஹீரோயிசம், ஓவர் கருத்து திணிப்பால் படமே தடுமாறுது.
கமர்ஷியல் சினிமாவில் தன்னோட அரசியல் தனிப்பட்ட கருத்துக்களை திணிச்சு அதையும் சரியாக சொல்ல முடியாமல் தத்தளிச்சு இருக்காரு பவன் கல்யாண். அடுத்த பாகம் எப்படி இருக்குமோ, அவுரங்கசீப்பும் பவன் கல்யாணும் பின்னி மில்லில் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு பயமே வந்துடுது. ஹரிஹர வீரமல்லு, பவன் கல்யாணோட கோபம் படம் பார்க்குறவங்க கொஞ்சம் பாவம்.